ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் முறை. எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு லோன் வாங்குறோம் இல்லையா, ஹவுசிங் லோன் வாங்கும்போது இஎம்ஐ எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதாவது இஎம்ஐ வந்து அதிகமாக பே பண்ணுறது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு வருஷத்தை கம்மி பண்ணலாமா, இல்லை வந்து இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா குறைவாக பே பண்ணிவிட்டு வருஷத்தை வந்து அதிகமாக பண்ணிக்கலாமா, எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலை லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக பாருங்கள். நான் ஒரு 30 lakhs லோன் வாங்கியிருக்கேன். ஒரு வருஷத்தை வந்து நான் அதிகப்படுத்தியிருக்கேன். எனக்கு வந்து இஎம்ஐ கம்மியாக வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு 9.5% அந்த ஹோம் லோன் போடுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் மாதம் இஎம்ஐ வந்து ஒரு 26,000 பே பண்ணுற மாதிரி வருது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48,000 வந்து நான் 48 lakhs வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ டோட்டலாக நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா 78 lakhs இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன். இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 15 வருஷமாக மாற்றுறேன். ஸோ 15 வருஷமாக நான் மாற்றும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 26,000 31,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 5,000 ரூபாய் அதிகமாகிடுச்சு. ஆனால் வட்டி வந்து பார்த்திங்கன்னா 48லேருந்து எனக்கு 26 கம்மி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், வருஷத்தை கம்மி பண்ணும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 lakhs வந்து சேவ் ஆகுது. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே 28 இருக்கா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், 25 போடுறேன். ஸோ 48. ஸோ 48 26 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 22 lakhs வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது. அதே மாதிரி இஎம்ஐ டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் பார்த்தோமா, ஒரு 26,000 அண்ட் 31 26 அண்ட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் நான் போடும்போது 31. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் சேவ் ஆகுது. இந்த 5,000 ரூபாய் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 5,000 ரூபாய் நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஐபியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 5,000 போட்டு மந்த்லி பே பண்ணுற மாதிரி நிஃப்டி 50 ஏதோ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12% கிடைக்கிற மாதிரி அதே 25 இயர்ஸ்க்கு நான் போட்டேன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ ஆச்சு, 15 lakhs ஆகிடுச்சு. அதோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு, 70 lakhs கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் கழிச்சு 85 lakhs கிட்ட வந்துடும். இப்போ நீங்கள் அதே பாருங்கள், 25 இயர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா 30 lakhsக்கு டோட்டலாக. ஸோ 78 63 270. ஸோ எஸ்ஐபியில் போடும்போது நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, கிட்டத்தட்ட 85. ஸோ இங்கே 78. ஸோ இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லைப்பா எனக்கு ரிஸ்க்லாம் வேணாம், எனக்கு மந்த் கம்மியானவே போதும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.